இன்றைய டிஜிட்டல் டீகோட் நிகழ்ச்சியில் கரூரில் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதையொட்டிதான் இன்றைய தலைப்பும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியிடம் விசாரணை, டிவிஎஸ்சி சோதனைகள் உணர்த்துவது என்ன எனும் தலைப்பின் கீழே பேச இருக்கிறோம். நம்முடைய பேசுவதற்காக இணையத்தின் வழியே பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அரங்கத்தில் பிரியன் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். சுவாமிநாதன், இந்த சோதனை செந்தில் பாலாஜி மதுபான முறைகேடு அதை மட்டும் வச்சு பார்க்குறதா, இல்லை செந்தில் பாலாஜி மதுபான முறைகேடு திமுக அப்படின்னு பார்க்கணுமா? உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? நிச்சயமா நீங்க கேட்டதை போல திமுகவோடு தொடர்பு உடைத்துதான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக பேசிக்கொண்டே இருந்தார். 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா என்பதாகத்தான் அவருடைய உரை கட்டமைக்கப்பட்டிருந்தது. தேர்தலுக்கு பின்பு பாருங்க, திருச்சி கிழக்கில் நன்றி சொல்லி போகிறார். தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியில் நன்றி சொல்ல போகிறப்ப கூட இப்போ 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா என்பதை உறுதி செய்கிறார். அப்ப களத்துல கடந்த 2.5 மாதங்களாக தாவேகாவுடைய ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சிக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்ல, ஒரு மதிப்பீடு கொடுப்பாங்க மக்கள். நீங்க திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு மக்கள் வாக்களித்திருக்காங்க. அந்த வாக்குக்கு ஒரு மதிப்பீடு கொடுப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட அது திட்டங்களின் வழியா கொடுப்பாங்க, சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களின் வழியா கொடுப்பாங்க, அன்றாட தங்களோட லைஃபோட வழியா அதை மக்கள் பொருத்தி பார்ப்பாங்க. அப்ப அதற்கான நேரம் மக்களுக்கு வாய்க்காம இருக்கணும்னா 2 ஆட்டம் ஆடணும். ஒன்று, இன்றைக்கும் திமுக மீதான ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டே இருப்பது, திமுக தாங்க காரணம், எல்லாவற்றுக்கும் திமுக தான் காரணம் என்பது போன்ற ஒரு ஆட்டம். அதனுடைய நீட்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நீங்க கிட்டத்தட்ட இன்னொன்று, அதிமுகவில் இருந்து பல விஐபிகள் நகர்ந்துட்டாங்க. ஆனா அதிமுக தொண்டர்களை இன்னும் ஈர்க்க வேண்டியிருக்கு. நான் திரும்பி இந்த இடத்துல நான் களத்தில் பார்த்த அனுபவத்துல தான் சொல்றேன். அதிமுக நிர்வாகிகளை ஈர்த்துட்டாரு. கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர் லெவல்ல கூட ஈர்த்துட்டாரு. ஆனா அந்த கட்சிக்கான ஒரு அடிமட்ட ஓட்டு வங்கிருக்கல தொண்டர்கள், அவங்க எப்ப இடம் பெறுவாங்க? விஜய் ஜெயலலிதா பாணி அரசியல் அவர்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க நகர வாய்ப்பு இருக்கும். அப்ப என்ன, நிறைய ரெய்டுகள், திமுக மீதான பழிவாங்கும் அரசியல், அதன் வழியா தான் திமுகவை கிட்டத்தட்ட அந்த அம்மா எதிர்த்த மாதிரி வீரியமா எதிர்க்கிறாரு விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு எதிர்க்கிற ஆற்றல் பெற்றிருக்காருன்னு அது திமுகவோடு அந்த இடத்துல தொடர்பு படுத்ததா மாறிவிடுது. இன்னொன்னு, செந்தில் பாலாஜி அவர்கள் தனிப்பட்ட வகையில அவர்களுக்கு இருக்கக்கூடிய கணக்குகள், அதை நான் சொல்லல, ஆதவர்ஜன் அவர்களே சொன்னார், எங்களுக்கு முடிக்கப்பட வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கிறதுன்னு. அப்ப அதோடும் இதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது. ஒன்று, திமுகவை பலவீனப்படுத்துவது. இன்னொன்று, திமுகவுல கிட்டத்தட்ட கரூர் கேங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல செந்தில் பாலாஜி அவர்களால் நியமிக்கப்பட்ட நபர்கள் தீவிரமா களப்பணி செய்யக்கூடியவங்க. நீங்க அந்த கரூர் மட்டும் இல்லாம கரூர், கோயம்புத்தூர், அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கணிசமான அளவுக்கு அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள். அப்ப அதை பலவீனப்படுத்துவது. அப்ப இரட்டை லாபம் இருக்கு தாவேக்காவை. ஒன்று, திமுகவை அதன் மூலமாக அடிப்பது. இன்னொன்று, தங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்க்கப்படாத கணக்கு, அதனுடைய நீட்சியாகவும் இதை நம்ம பார்க்கலாம். இரட்டை லாபம் என்கிற அடிப்படையில் திமுகவுக்கு மிகப்பெரிய சவால். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த காலகட்டம் என்பது ரொம்ப ரொம்ப சோதனையான காலகட்டம். அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளத்தையும் தாங்குகிறார், அது பெரிய விஷயம் இல்ல. இதுல சில விஷயங்கள்ல உண்மைகள் கூட இருக்கலாம், முறைகேடுகள் நடந்திருக்கலாம். அதையொட்டிய விசாரணையாக இதை எடுத்துக்க முடியாதா? இல்ல, ஒரே நபர் எத்தனை அமைப்புகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் என்கிற ஒரு இடம் இருக்குல்ல. நீங்க இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அவர் மீது வழக்கல் இருக்கிறது. அப்ப அதனுடைய தன்மைக்கு மாறாக அமலாக்கத்துறை விசாரணையில் கூட இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் இருக்கு. அந்த சூழல்ல இப்ப மீண்டும் ஒரு லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதே விவகாரம் தானே. நீங்க அதுல என்ன, நீங்க பழைய கல்லு புதிய மெத்தை இல்லாமோ, நம்ம அவரை செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த விதத்திலும் நம்ம நியாயப்படுத்திடல. அது கிட்டத்தட்ட அது நிரூபிக்கப்பட்ட வழக்குகளே அவர் மீது இருக்கிறது, பல வழக்குகள் இருக்கு. நீங்க வருமானத்துக்கு அதிகமாக ஒரு சொத்து சேர்த்ததாக இருக்கலாம், வேலை வாங்கி தருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பேர்ல தான் அமலாக்கத்துறை வந்தாங்க. பட் இந்த ஆட்டம், நான் கிட்டத்தட்ட என்ன சொன்னா, தாவேகா அரசு மே 10 வருதுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாட்களுக்கு இடையில இவ்வளவு தூரம் பல வழக்குகளை பாய்ச்சுறாங்கல்ல, அந்த வேகத்தை சொல்கிறேன். அதுல அரசியல் கணக்கு இருக்கு. சட்டத்தின்படி எந்த நபராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் தான். நீங்க இப்ப நீங்க குதிரை பேர விவகாரம் சர்ச்சையாகுது, இவராகவே போய் ஜாமீன் எடுத்துக்கிறாரு, முன்ஜாமீன் வாங்கிக்கிறாரு, சம்மன் கொடுக்குறாங்க, முன்ஜாமீன் வாங்கிக்கிறாரு. அப்ப பல வழக்குகள் ஒரு நபர் மீது பாய்ச்சப்படுறது, அது ஒரு நிலை. அது கூட நம்ம விட்டுறலாம், அது விவாதத்திற்கு உட்பட்டது இல்லதான். நீங்க கேட்கிற புள்ளி சரியானது. அதே நேரத்துல ஏற்கனவே ஒரு அமலாக்கத்துறை போன்ற ஒரு அமைப்பு விசாரித்த ஒரு வழக்கு, அந்த வழக்கு கிட்டத்தட்ட டாஸ்மாக் வழக்கு தான்.
அப்ப அதற்கு இருக்கக்கூடிய மத்தியில மீண்டும் அதை ஏன் ஒரு லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொண்டு வரல, அதே மாதிரியான ஒரு தன்மையில் ஒரு வழக்கு மீண்டும் ஏன் எடுக்கிறாங்கிற ஒரு கேள்வி வருதுல. சோ அப்ப அதற்குள்ள ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன அரசியல் கணக்கு இருக்கு. நீங்க திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறது, அது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடிய அழுத்தங்களின் மூலமா பல பேருக்கு செய்தியா சொல்லப்படுதுல, பல பேருக்கு செய்தியாகுது. அந்த வகையில நான் பார்க்கிறேன். இல்ல, மது பாட்டில் சுத்திகரிப்பு அலுவலகங்கள்ல இன்னைக்கு சோதனை நடத்தியிருக்காங்க. தனியார் மதுபான ஆலைகள், முக்கியமா திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், TR பாலு அவர்களுக்கு சொந்தமான மதுபான ஆலைகள்ல சோதனை நடத்தியிருக்காங்க. டாஸ்மாக் குடோன் அலுவலகங்கள்ல சோதனை நடத்தியிருக்காங்க. டாஸ்மாக் அலுவலகங்கள்ல சோதனை நடத்தியிருக்காங்க. பரவலாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பரவலாக சோதனை நடந்திருக்கு. அது நம்ம ஏன் செந்தில் பாலாஜி அப்படின்னு அந்த குறிப்பிட்டு அவரை மட்டும் மையப்படுத்தி இந்த விவகாரத்தை ஏன் அணுகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல? அல்ல, அவர் 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்த துறையில இல்ல, நடுவுல முத்துசாமி எல்லாம் வந்துட்டு போனார்ல. ஆமா ஆமா நீங்க அத்தனை பேர் வந்தாலும் கரூர்ல போய் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்களை குறிவித்தான் நான் பாடினார், பாட்டிலுக்கு 10 ரூபாய். நீங்க கிட்டத்தட்ட அந்த தேர்தல் பரப்புரையின் போதே நீங்க கேட்ட மாதிரி நடுவுல முத்துசாமி எல்லாம் வந்து விட்டு போனார். அவர் ஈரோட்ல போய் பாடலையே அந்த பாடலை. கரூருக்கு போகிற பொழுதுதானே விஜய் அவர்கள் அந்த பாடலை சொல்கிறார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்கிற ஒரு பாடலை பாடுற, அடுத்த நாள் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா மாறுது. பல பேரும் சமூக வலைதளங்கள்ல பகிர தொடங்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றைய காலகட்டத்தில் நடந்தது தானே. அது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா இப்ப நீங்க கிட்டத்தட்ட பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதையும் நிறுவ முயற்சிக்கிறாங்க. இன்னொன்று மிக முக்கியமான இடம், நீங்க கேட்டது மாதிரி ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய சொந்தமான மதுபான ஆலையில ரைடு, TR பாலு அவர்களுக்கு சொந்தமான மதுபான ஆலையில எல்லாமே பாருங்க, ஒரு திமுக வலைபின்னலும் இருக்குல்ல அதுக்குள்ள. அந்த இடமும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடமா இருக்கு. இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டியது திமுக. முதல்ல ஆக்சுவலா திமுக தன் தவறுகளையும் திருத்திக் கொள்ளணுங்கிறேன். நீங்க மதுவின் மூலம் பெறும் வருமானம், அதாவது மது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் தொழுநோயாளியின் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட சில்லறைக்கு ஈடானதுன்னு சொன்ன ஒரு அண்ணா, பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அப்படி அண்ணா காலத்துல அது மதுவிலக்கு இருந்ததுனால அவர் தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி வந்தார். மதுவின் மூலம் ஒரு வருமானம் வரணும், அது தொழுநோயாளியோட கையில இருந்து நம்ம வாங்குற சில்லறைக்கு சமமானது. இன்னைக்கு திமுக பொருளாளருக்கு மதுபான ஆலை இருக்கு, அதனாலதான் இங்க ரைடு நடக்குது. அதனாலதான் அந்த வலைப்பின்னல்ல திமுக ஒரு விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய சூழல் வருது. சோ எல்லா வகையிலும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. நமக்கு எத்தனை துறைகள் இருக்கு தமிழ்நாட்டுல, வேற எந்த துறைகள்ல இப்படி ஒரு பல்க் ரைடு அப்படிங்கக்கூடிய அளவுல இன்னைக்கு ஒரே நாள்ல மேற்கொள்ளப்பட்டாங்க. அப்ப பார்ட்டி ஃபண்டுங்கிறத நிறுவ முயல்றாங்க. ஒரு நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்ல இருந்து ஒப்பந்தம், அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள்ல இருந்து மட்டுமே டாஸ்மாக்கு போனது என்பதை நிறுவ முயல்கிறாரு. பட் அது தவறு செய்திருந்தால் தவறுதான். பட் ஆனா இதற்குள்ள அரசியல் கணக்குகள் இருக்கு. அரசியல் கணக்கோடு தான் இந்த ரைடுகள் நடத்தப்படுதுங்கிறதுல சந்தேகம் இருந்தா இல்லை சுவாமிநாதன், கடந்த காலங்களில் நாம் பார்த்துருக்கோம். கலைஞர் கைது, இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் கைதுகளின் போது அந்த கட்சி தோத்து போயிருந்தா அந்த கைதுகளின் மூலமாக புத்துணர்ச்சி பெறும் தொண்டர்கள் திரளுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் அரசு இதையெல்லாம் உணராமல் இருப்பாங்களா? அப்படி உணர்ந்தும் செந்தில் பாலாஜி, வேலு இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு வர்றது காரணம் இல்லாமல் இருக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. நம்ம நடவடிக்கை எடுத்தா அவர்கள் ஒன்று திரளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவங்க நமக்கு எதிராக வீரியமாக எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற சூழல்ல அதை ஏன் தாவேக அரசாங்கம் யோசிக்காமல இந்த நடவடிக்கைகளை எடுப்பாங்க? இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. நீங்க கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட அழகான ஒரு ஒப்புமை. கலைஞர் அவர்களுடைய காலத்துல கலைஞர் அவர்களை கைது செய்தால் திமுகவினர் வெகுண்டெழுந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு நினைவுல இருக்கும், அந்த சொத்து குவிப்பு வழக்குல கர்நாடகால சிறையில இருந்த பொழுது எங்க ஊர்ல சாதாரண ஒரு அதிமுக போஸ்ட் ஒட்டியிருந்தார். காவிரியை வேணா நீ வச்சுக்க, எங்க அம்மாவை திருப்பி தான் ஒட்டியிருந்தார். ஒரு தொண்டருடைய மனநிலை அது. நீங்க கேட்கிற மாதிரி அது ஒரு உணர்ச்சி திறன், அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பிம்பமா இருப்பாங்க. அது யாருக்கு இருந்தாங்க? கலைஞர் அவர்களுக்கு இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தாங்க. நீங்க கடந்த 9 ஆண்டு தமிழக அரசியல் வரலாறு எடுத்துக்கங்களேன். நான் சொல்றது கலைஞருக்கு பின்பு. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த 5 ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த 4 ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி, தொண்டர்களோட உணர்வு ரீதியா கனெக்ட் ஆகிற இடத்துல இருந்து திராவிட கட்சிகள் விலகிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அது எந்த விதமான உணர்வு கனெக்டும் இல்லை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்கிறேன். கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைகிறார். அவரை பார்த்தா வருத்தப்படுறாங்க. தமிழ்நாடு பூரா திமுகவினர் ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்காங்க. சமூக வலைதளங்கள் பூரா அது குறித்த பதிவுகளா தான் வருது. எங்க திரும்பினாலும் திமுகவினர் வீட்டுல அதை பேசி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு துறையோ சமாளிக்க முடியல, சமாதானப்படுத்த முடியல. எத்தனை மாவட்ட செயலாளர்கள் உடனடியா கட்சி அலுவலகத்துல கூடினாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பொருத்தி பாருங்களேன். நான் சொல்ற இடம் கட்சிகளை பலவீனமா சொல்லல. நீங்க ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்களுடைய காலத்துல இருந்த திமுக, அதிமுக 2 கட்சியிலுமே இன்னைக்கு இல்ல. நம்ம வெளிப்படையாக பொதுவெளியில் பார்க்கிற பொழுது அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது தான் பேசுறோம்.
பட் திமுகவே அந்த பலவீனத்துல தான் இருக்குங்கிற ஒன்று. இன்னொன்னு நீங்க கேட்டது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு விஷயத்துல இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க. திமுக வீரியமாக தொண்டர்கள் திரளணும், உண்மைதான் திரளணும். எந்த மாதிரியான திமுகவினராக இருந்தா திரளுவாங்க, அது 2வது நிலை. இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணா திமுகவில் உருவானவர், அதற்கு பின்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், இப்ப திமுகவில் இருக்கிறவர். நீங்க முரசொலியில ஊழலின் ஊற்றுக்கண் செந்தில் பாலாஜி என்று கடந்த காலங்களில் முரசொலி அண்ணா திமுகவில் அவர் இருந்தபோது கட்டுரை எழுதியிருக்கிறது. அப்ப அதை படித்து வளர்ந்த ஒரு திமுக தொண்டன் தான், முரசொலி படித்த திமுக தொண்டன் தான் உணர்வுபூர்வமான திமுக தொண்டனாக இருப்பான். அப்ப அவன் திரளுவதற்கான வாய்ப்பை நீங்க அன்னைக்கே அணை போட்டுட்டீங்க. அப்ப அந்த அரசியல் தலைவர்களின் மீதான மதிப்பீடுகளை நான் சொல்றேன். அன்றைக்கு இருந்த கலைஞர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் என்பது அவர்களுக்கு பின்பு நீங்க எந்த கட்சிக்கும் உணர்வு ரீதியா தரல மாட்டாங்க. நீங்க 2 விஷயம் தான் உணர்வு ரீதியா தரலன்னா தமிழ்நாடு இருக்கு. ஒன்று ரசிக மனநிலை, அது விஜய் அவர்களுக்கு பொருந்தும். நாளைக்கு தனுஷ் வந்தா அதுவரைக்கும் பொருந்தாது. ரசிக மனநிலை அது, அந்த திரள் ஒன்று. இன்னொன்று மதவாத ஜாதியவாத மோகம். இந்த இவைகளுக்குள்ளாதான் இனிமேல் அரசியல் களம் சிக்கி இருக்கு. கொள்கை சித்தாந்த அடிப்படையில திராவிட இயக்கங்கள் இருப்பாங்க. எந்த தலைவனுக்காகவும் அன்னைக்கெல்லாம் வந்து கலைஞர் ஒரு விஷயத்துல கைதுனா ராத்திரி மகள், நான் அதை தான் கேட்டேன். கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைகிறார், எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தப்படுகிறார்கள் என்கிற நிலையோடு தான் அது நின்று விடுகிறது. அப்ப திமுக உணர்வு ரீதியா அந்த தொண்டர்கள் இன்னைக்கு பாருங்க, அது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குல்ல. சரி, பேசுவோம் சமநாதன். பிரியன் சார் வணக்கம். சில விஷயங்களை குறிப்பிடுறார். செந்தில் பாலாஜியிடம் விசாரணை எடுத்தப்பட்டது, இன்று நடந்த ரைடுகள் சம்பந்தமாக மக்களை இது தொடர்பான விஷயங்களில் மட்டுமே என்கேஜாக வச்சிருந்து நம்ம ஆட்சியில் என்ன பண்ணோம் அப்படின்றத நோக்கி மக்களை வந்து யோசிக்க வைக்காம அந்த பக்கமே வச்சிருக்கிறது இன்னொன்று. 2வது, திமுகவை வந்து ஊழலின் முகமாகவே முன்னிறுத்துவதன் மூலமாக நம்மளை மிஸ்டர் கிளீனாவே நம்மளை காட்டிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் இன்னும் 3 விஷயங்களை சொல்றாங்க. ஆட்சி மாற்றத்திற்கு பின் நடைபெறுகிற வழக்கமான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான முறைகேடு நடந்திருந்தா அதுக்குரிய விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எம்எல்ஏக்களுடைய பதவி விலகல் பெரிதாக பேசப்படக்கூடிய ஒரு சூழல்ல இது மாதிரியான நடவடிக்கைகள் மூலியமா, அழுத்தம் கொடுப்பதன் மூலியமாக திமுகவை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 5 விஷயங்கள். நீங்க இந்த விசாரணையும் சரி ரைடுகளையும் சரி எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நீங்கள் சொல்கிற ஒரு ஆட்சி போயிட்டு இன்னொரு ஆட்சி வந்தால், அதிமுக ஆட்சி போயிட்டு திமுக ஆட்சி வந்தால் அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் போடப்படும். அதே மாதிரி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கு போடப்படும். அது என்ன மாதிரியான முடிவை பார்க்கறதுன்றது கோர்ட்டு தான் அது தீர்மானிக்குது கடைசியில். சில பேர் விடுவிக்கிறாங்க, அது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அப்புறம் அப்பீல் இன்னொரு மறுபடியும் திமுக வந்தபோது விடுவிச்சவங்க மேலே மறுபடியும் கேஸ் போடுவாங்க, அதிமுக வந்தால் விடுவிச்சவங்க மேலே கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துருக்கிற விஷயமா பார்க்குறோம். ஆனால் தாவேகா புதுசாக ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இவங்க வந்து நிர்வாகத்துக்கு புதுசு, இவங்க வந்து ஒரு புதுவிதமாக இருப்பாங்க, இவங்க அந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் மாதங்கள் ஆகும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருந்தபோது, அதற்கு மாற்றாக விஜய் கவர்மெண்ட்டில் வந்து திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணுறாங்க. அதே மாதிரியான நடவடிக்கைகள், ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள்லாம் எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அதிமுக மந்திரிகள் மேலே போடுவாங்களோ அதே மாதிரியான விஷயத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரியான அவதூறு வழக்குகள் இந்த 3 மாதத்தில் 12 அவதூறு வழக்குகள் போட்டிருக்காங்க. 78-80 நாட்களில் 12 அவதூறு வழக்குகள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க கையில் எடுக்கிறத பார்க்கும்போது, அதாவது இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாற மாட்டான்ற மாதிரி போலீஸ்காரங்க அதே போலீஸ்காரங்க தான், ஆட்சியாளர்கள் தான் மாறி இருக்காங்க. பட் அவங்களுடைய கண்ணோட்டம் வந்து அதே திமுக அதிமுக கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. இந்த ஊழல் ஒழிப்புன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. சரி, ஊழல் ஒழிப்புன்றதை யாரும் இங்கே எதிர்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் பார்க்கணும். தாவேக்கா மேலே குதிரை பேர குற்றச்சாட்டுகள் போடப்பட்டது. யார் அவங்கக்கிட்ட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை இருந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு பிளேட்டை திருப்பி விட்டு அங்கே ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்க பார்த்தாங்க, திமுகவில் இல்லை 15 எம்எல்ஏ விலைக்கு வாங்க பார்த்தாங்க, தாவேக்கா ஆட்சியை கவுக்க பார்த்தாங்கன்னு அப்படியே திசை திருப்பினாங்க. இப்போ அந்த பேசுபொருள் ஆகணும் அப்படின்றது அது அப்படியே திசை திருப்பி இப்போ இந்த விஷயங்கள் பேசுபொருளாகி அது இப்போ அடங்கி போயிருக்குது. ஆக்சுவலாக அது இடைத்தேர்தல் வரலன்றோன்னா அது திருப்பி கட்சி மாறுறவங்க, ராஜினாமா பண்ணுறவங்க இது எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, அது அப்படியே நிற்கிறது. இப்போ இந்த குதிரை பேரம் பேசப்படுற விஷயமா இருக்குது. அதில் செந்தில் பாலாஜியோட பங்களிப்பு போன்ற விஷயங்கள், அவர் விசாரணை, முன் ஜாமீன், அப்படி ஒரு விஷயம் பார்த்துப்பாங்க. பழனியில் ஊழல் வழக்கு, நிலம் வித்தது போன்ற வழக்குகள்லாம் வருது. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மதுரையில் 23 வருஷம் நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. அதுலேருந்து டக்குன்னு ஒரு சின்ன கூட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கூடு. அப்போது இந்த ஆட்சி, விஜயோடைய ஆட்சி, இது நிர்வாகத்துக்கு புதுசு அப்படின்னா இன்னும் அது செயல்படவே ஆரம்பிக்கலை, அரசு ரீதியாக செயல்படவே ஆரம்பிக்கலை.
ஆனால் ஊழல்லாம் ஒழிஞ்சுதுன்னு ஒரு பக்கம் வைகோ போன்றவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, லஞ்சம் ஒழிஞ்சுதுன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கலை. பல டெண்டர்கள்லாம் நூற்றுக்கணக்கான டெண்டர்கள்லாம் ரத்து பண்ணுறாங்க, இன்னும் செயல்பட ஆரம்பிக்கல. ஒரு அரசு செயல்படும் பொழுது தான் பட்ஜெட் போடணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த நடவடிக்கை சொல்றது இல்லை, ஒரு கவர்மெண்ட் செயல்படும் போது தான் அது ஊழல் பண்ணித்தான் இல்லையான்னு தெரியும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஆட்சி மாறும்பொழுது லஞ்சம்லாம் வாங்குறது 1 மாதம் 2 மாதம் அதிகாரிகள் கொஞ்சம் யோசிப்பாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கா. உண்மையிலேயே ஊழல் ஒழிஞ்சு லஞ்சம் ஒழிஞ்சுதான் தெரியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாக சில விஷயங்கள்லாம் திமுக அதிமுக மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் பாயிண்டிங்க. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் திமுக பண்ணும்போது அது மெதுவாக அது நடக்கும். இப்போ போன வாட்டி திமுக இருந்தபோது 8 அதிமுக அமைச்சர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, அது ஒன்றுமே நடக்கலை. கவர்னர் பர்மிஷன் கொடுக்கல, அதிகாரிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலன்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையல் வரையும் போல. இப்போ இவங்க பண்ணுற விஷயங்கள் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். டிவிஎஸ்சி விஷயங்கள் இதில் வந்து யார் ஊழல் பண்ணாலும் அவர்கள் வந்து சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்படணுன்றதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு கரூரில் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை நீங்கள் ஏற்கனவே டாஸ்மாக் பற்றின ஒரு வழக்கு இருக்குது, அதில் அமலாக்க பிரிவு ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிடவிட்லேருந்து நீங்கள் அடுத்து ஒரு வழக்கை பதிவு பண்ணி இன்னைக்கு ரைடு நடத்திட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜியை நீங்கள் அரசியல் ரீதியாக குறியிருக்கிறீங்களா, இல்லை உண்மையிலேயே ஒரு ஊழல் பண்ணியிருக்காருன்னா சட்டத்தின் முன்னாடி ஒரு நிற்க வைக்கப்படும் போது கோர்ட்டில் தெரியும் அவர் ஊழல் பண்ணாரா இல்லையான்னு ஒரு கோர்ட்டில் சொல்லிப்பாங்க. ஆனால் அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜியை பற்றின ஒரு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கின்றது வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம். அதான் கரூர் கணக்கு ஆதரவு சொன்னார்ல, கரூரில் எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கிறது, அது செந்தில் பாலாஜி தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு என்னுடைய கருத்து. நான் சொல்கிறது, அவர் ஊழல் பண்ணி தான் அவர் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துங்க, அதில் எந்த விதமான ஆட்சேபனை யாருக்குமே கிடையாது. ஆனால் முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா ஏதோ நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்குறீங்களோன்ற ஒரு எண்ணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு அரசியல் என்னென்னா, திமுகவினர் மீது வழக்கு போட அவர்களுக்கு வந்து பாஜகவை நோக்கி தள்ளுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 2 எதிரியை வந்து திமுக சமாளிக்க முடியாது. ஒன்னு விஜய், இன்னொன்று வந்து பாஜக வந்து என்போர்ஸ்மெண்ட் அது இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் இவங்க வழக்கு போட எஃப்ஐஆர் போட இன்னும் சான்ஸ் இருக்கு. அப்போ 2 பக்கமும் எதிரிகளை சமாளிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி வழக்கு போட்டா இவங்க வந்து அங்க என்போர்ஸ்மெண்ட் உள்ள வராது இருக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு நெளிவு சுழிவோட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து இப்போ இந்த கற்பாம்பூச்சி போராட்டத்திலேயே திமுகவுடைய கருத்துக்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப அடக்கி வச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதனால இதுல அரசியலும் இருக்கு, ஊழல் பண்ணா நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க, அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, புதுசா நிர்வாகத்துக்கு புதுசா எதுவுமே தெரியாத வந்திருக்காங்க, இவங்களுக்கு 6 மாச காலம் டைம் கொடுக்கணும்னு சில பேர் சொல்றாங்கல்ல, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுக என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் இவங்களும் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் தேவையில்லை. இவங்க பண்ண நினைக்கிறத அரசாங்கத்தில் இவங்க சொன்ன விஷயங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுது இல்ல, அப்போ நீங்க வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. பட்ஜெட்டை இப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி சுவாமிநாதன், நம்ம 5 விஷயங்கள் பேசணும். பிரியன் சார் 6வதா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் திமுகவை பாஜகவை நோக்கி தள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அப்படின்னு முதலமைச்சர் அதையும் யோசிச்சிருப்பாரா? நாம இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்போது டிஎம்கே பிஜேபி பக்கம் சாயலாம் அப்படின்னு. இல்ல, நிச்சயமா அவருடைய வியூகத்துல அதுவும் இருக்கலாம், அவர் நகர வாய்ப்பு இருக்கிறது என்று யூகித்திருக்கலாம். பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தாவேகா தரப்புல இஸ்லாமியர்கள் வாக்கள், கிறிஸ்தவர்கள் வாக்கள் நமக்கே பெரும்பான்மையா வந்துடும், காங்கிரஸ் நம்மளோடு இருக்கு, அடுத்து வரப்போது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல பாஜகவா காங்கிரஸான்னு இருக்கும். அப்ப திமுக அந்த பக்கம் நகர்ந்துட்டா நம்ம பாஜக அப்படியிலிருந்து தப்பிக்கலாம்னு கணக்கு போடலாம். எப்படி இவர்களுக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு கணக்கு இருக்கோ அது மாதிரி இவர் கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறார். நீங்க வந்து திமுக கூட அவர்களை கொள்கை எதிரின்னு சொன்னதில்ல, இப்ப அரசியல் ரீதியாக எதிர்க்கிறாங்க, ஆனா அவர் கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறார். அப்ப திமுக அந்த பக்கம் நகர்றதுல திமுக அந்த பக்கம் முழுதாக நகர்ந்து விட்டால், ஒருவேளை 3வது அணி அமைந்தால் கதை வேற, அது விஜய் அவர்களுக்கே கூட இன்னும் சிக்கலா மாறலாம். ஒருவேளை அப்படி நகராம பாஜகவை நோக்கிய திமுக நகர்ந்துட்டா எளிதில் இங்க ஓட்டு வாங்கிடலாம். மோடி அவர்களை எதிர்க்க வேண்டாம், தமிழ்நாட்டுல திமுக எதிர்த்தா போதும். கேட்டா எங்களுக்கு தமிழ்நாட்டுல பெரிய எதிரி திமுக தாங்க, களத்தில் இல்லாதவர்களை பத்தி நாங்க ஏன் பேசணும்னு பழைய டயலாக்க திரும்பியும் பேசிக்கலாம். அவ எல்லா விதத்திலும் அது அவருக்கு அனுசரணையாக இருக்கும் என்றும் விஜய் அவர்கள் யூகித்திருக்கலாம். பட் பாஜகவோட ஆட்டத்தை விஜய் முழுதாக உணரல. அவர் ஓரளவுக்கு தேர்தல் அரசியல் லாப கணக்கில் மட்டுமே சுற்றி வருகிறார். பாஜக எந்த வகையான ஒரு அமலாக்கத்துறை என்ன செய்வாங்க, இன்னுமே கரூர் வழக்கு சிபிஐ விசாரணை இன்னுமே இருக்கிறது. சோ அது போன்ற பல விஷயங்களை அவர்கள் முழுதாக மதிப்பீடு செய்யல. அரசியல் ரீதியாக திமுக பாஜக நெருங்கினால் தாவேகாவுக்கு லாபம் தான், அந்த லாபத்தை அவர் பார்த்திருக்க கூடும். இல்ல லாபம்
எப்படி இருக்கும்? திமுக இங்க நமக்கு எதிராக களமாடுறாங்க, நாம பாஜகவை அவ்வளவு வேகமாக எதிர்க்கிறதும் கிடையாது, நம்ம கூட காங்கிரஸ் இருக்கிறது பாஜகவுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இப்ப நம்ம திமுகவையும் பாஜகவையும் நம்மளோட நடவடிக்கைகளால சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும், அது வேற. ஆனா அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு அழுத்தம் வரும்ல, அதை சமாளிக்கிறதுக்கு தாவேக அரசாங்கம் தயாராக இருக்கிறதா, இல்ல அது என்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களா? இல்ல, நிச்சயமா என்னானாலும் பாத்துக்கோங்கிற ஒரு நிலையில தாவேகா இல்லை. நான் என்ன யூகிக்கிறேன்னா, கிட்டத்தட்ட பாஜகவிடமிருந்து அழுத்தம் வராத அளவுக்கு அது எதுவுமே கண்டிக்க மாட்டாங்க. நீங்க பாஜகவை வீரியமா எதிர்க்க மாட்டாங்க. இப்ப திமுக நகர்ந்தால் அது திமுகவுக்கான தற்காப்பு ஆட்டம். சரி, திமுகவோட அழுத்தத்தின் காரணமாக பாஜக தாவேக அரசாங்கத்தின் மேல ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆமா, நிச்சயமா நீங்க கேட்கிற மாதிரி தாவேகா அரசு மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தா தாவேகாவை ரொம்ப வீரியமாக அவர்களை எதிர்க்க வேண்டிய இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க எதிர்க்கலையே. நீங்க இப்போ ஒரு ஆளுநர் விவகாரமாக இருந்தாலும் சரி, நேற்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விவகாரம், அந்த பல்கலைக்கழக விவகாரத்துல கூட பெரிதாக களமாடலையே, புறக்கணிப்போடு நிறுத்தி விடுகிறார்கள். பல விஷயங்கள்ல, பல பிரச்சனைகள்ல அப்ப அவர் கிட்டத்தட்ட பாஜக கிட்ட ஒரு அனுசரணை அரசியல் தான் செய்வார். நீங்க திமுக இந்த பக்கம் நகர்றதுனால அமலாக்கத்துறையோ வேற விஷயங்களோ வராம திமுகவால தடுக்க முடியும். அது திமுக அழுத்தம் கொடுத்து தாவேகா அரசு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினால் சிக்கல். ஆனா அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் எந்த சமரசத்துக்கு தயாராக இருக்கார். கொள்கை எதிரின் வார்த்தையோட மட்டும்தான் நிக்கிறார். நீங்க இந்த சூழலில் இந்தியா கூட்டணியில் அவர் அங்கம் இல்லையே, இந்தியா கூட்டணிக்குள்ளே இல்லையே. விஜய் அவர்கள் இந்த சூழல்லையும் நீங்க ஒருவேளை காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சு, ஒரு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணி தொடரும்ல காங்கிரஸ் தானே சொல்றாங்க. இவர் இந்தியா கூட்டணிக்குள்ள போக மாட்டாரு. இவரால இன்னைக்குமே பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்ய முடியல. நீங்க காவிரி விவகாரத்துல மத்திய அரசு தானே போய் வலியுறுத்தணும். அதுவுமே போய் கர்நாடகா முதல்வர் டி கே சிவகுமார பாக்குறேங்கிறாரு. அப்ப இது எல்லா விஷயத்திலயுமே அவர் பாஜக பக்கம் எந்த நெகட்டிவும் வராமலும் விஜய் தடுக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டுல நீட் எதிர்ப்பு போராட்டம் பண்றவங்கள கைதுல பண்றாரு. நீங்க ஒரு பக்கம் ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஜனநாயகத்துல இது நீங்க வன்மையா கண்டனத்துக்குரியதுன்னு ராகுல் காந்தி கைதை கண்டிக்கிறாரு. அதே கோரிக்கைக்காக போராடுற தமிழ்நாடு மாணவர்களை கைது பண்றாரு. அப்ப அவர் கிட்டத்தட்ட பாஜகவுக்கும் நல்ல பிள்ளையா இருக்காரு, காங்கிரஸுக்கு நல்ல பிள்ளையா இருக்காரு. அப்ப தனக்கிட்ட நல்ல பிள்ளையா இருக்கிறவரை பாஜக பழிவாங்க வேண்டிய தேவை எந்த இடத்துல வரும்னு ஒரு கேள்வி வருது. பட் திமுகவோட ஆதரவு இன்னைக்கு அவர்களுக்கு தேவை. 360ங்கிற எண்ணுக்கு மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு திமுகவோட ஆதரவு தேவை. அவ திமுகவை தற்காத்தா போதுமே, தாவேகாவை பழிவாங்கங்கிற இடத்துக்கு அவர்கள் நகர்வார்களா பாஜகங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியால, நார்த் இந்தியால ஹிந்தியில விஜய்க்காக ரீல்ஸ் போடுறாங்க. எல்லாமே ப்ரமோஷன் தான் பண்றாங்க. அது தன்னெழுச்சியாலாம் உருவாகல. இன்னைக்கு கூட பார்த்தா ஏதோ ஒரு செய்தி, வட இந்தியால இருந்து ஒரு இளைஞர் நடந்தே வந்தாரா விஜய் அவர்களை பார்க்க. அப்ப இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில பிஜேபிக்கு ஒரு மெசேஜா தான் கண்ணு ஆகிட்டே இருக்கும். நம்மளை எதிர்க்கல, நம்மளை எதிர்க்காதவரை நம்ம எதுக்கு அடிக்கணுங்கிற இடத்துல பாஜக இருப்பாங்க. அவங்க அதனாலதான் வெயிட் அண்ட் வாட்ச் பாக்குறாங்க, பொறுமையா பாக்குறாங்க விஜயோட நடவடிக்கை என்னவா இருக்கு. அவங்களோட ஆசை தானே அது. தமிழ்நாட்டுல கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள் நாங்க. கிட்டத்தட்ட திமுக அதிமுக இரண்டுமே இல்லாத ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. நாளைக்கு அவர்களே உள்ள நுழைந்தாலும் அது அவர்களுக்கு வாய்ப்பா தானே இருக்கும். பட் அது திமுகவுக்கு அது ஒரு நல்ல பலன் தரும், தாவேகாவுக்கு சேதம் தருமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஓகே பிரியன் சார், பாஜகவை நோக்கி திமுக நகரும் அளவுக்கு அழுத்தம் வந்துருச்சா தாவேகா அரசாங்கத்தால? இல்லை, அதாவது இப்போ இந்த வழக்குகள்லாம் தான். இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி, நாளைக்கு இன்னொருத்தர் நேரு, நாளைக்கு அடுத்த நாள் இன்னொருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஏதோ ஒரு வழக்குகளை பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. இல்லை, திமுக சந்திக்காத வழக்குகளா, திமுக சந்திக்காத பிரச்சனைகளா, அதையெல்லாம் சமாளித்தவங்க இந்த ஒரு 3 மாதத்திலேயே பாஜகவை நோக்கி, ஆளும் அரசாங்கத்தை நோக்கி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சா? இல்லைங்க, அப்படி கிடையாது. யதார்த்தமான பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாமே வீராவேசத்தோடலாம் பேசிட்டு இருக்கவே முடியாது. நீங்கள் பாஜகவை எதிர்த்தீங்க, ஒரு 8-9 வருஷம் எதிர்த்தீங்க. அதனால் 3 எலெக்ஷன்ஸில் பலன் அனுபவிச்சிங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் தோத்துட்டு நீங்கள் 2 எதிரிகள் டீல் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் பாஜகவையும் தொடர்ந்து அதே வீரியத்தோடு நீங்கள் எதிர்க்க முடியாது. எதிர்க்கிற மாதிரியும் தெரியல. நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் டீல் பண்ணுறீங்க பல விஷயங்களை. கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் கரப்பாம்பூச்சிகளோட முக்கியமான கோரிக்கை என்ன? தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன், அதுதானே கோரிக்கை. அப்புறம் போலீஸுடைய வன்முறையை கண்டிக்கணும். ரெண்டுமே ஸ்டாலின் பண்ணாரா? பண்ணவே இல்லையே. ஏன் ஸ்டாலின் பண்ணல மட்டும் இல்லை, இவர் பண்ணாரா? விஜய் மட்டும் பண்ணாரா? நேற்று இந்த இதில் வந்தே மாதரம் விஷயத்தில் மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில் தாவேகா பேரில் அறிக்கை வந்தது, விஜய் பேரில் ஏதாவது அறிக்கை வந்ததா? தாவேகா பேரில் தான் அறிக்கை வந்தது. விஜய் ஏதாவது அறிக்கை விட்டாரா? விஜய் பர்சனல் அறிக்கை விட்டாரா? ஏதாவது பதிவு ஏதாவது போட்டாரா? ஒன்றுமே போடலை. எல்லாமே கறந்து போக பார்க்குறாங்க. எல்லாமே பாஜக சேஃபாட்டியில். ரெண்டுமே தமிழ்நாட்டில் செல்வாக்கே இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் முக்கியமான 2 கட்சிகளுடைய போக்குகளை தீர்மானிக்குது.
அதுதான் வந்து இங்கே ரொம்ப வினோதமான விசித்திரமான ஒரு விஷயங்கள் இங்கே போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இவங்களுக்கு திமுகவுக்கு தற்காப்பாக ஒரு விஷயங்கள் மத்திய நம்ம வந்து விஜயம் எதிர்க்க முடியாது, பாஜக எதிர்க்க முடியாது. நாடாளுமன்றத்துல போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, நீட்டு விலக்கு தான் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்க, நீட்டு விலக்குலாம் கரெக்ட். நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அமிச்சிங்களா என்ன அதை பற்றிலாம் பேசுறீங்களா? அதாவது இப்போ உங்கள் அறிக்கையிலே ஸ்டாலின் அறிக்கையிலே இல்லையா தீர்மானம் நிறைவேற்றி அமிச்சதெல்லாம் அறிக்கை அதெல்லாம் நீ சொல்லாதே. நீங்கள் இந்த கரபாம்பூச்சி விஷயத்தில் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள்லேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அதை பிஜேபிக்கு வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறீங்கன்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் காங்கிரஸோட இல்லை, நீங்கள் தனியாக தான் உங்கள் போராட்டங்கள்லாம் அமைச்சிருக்கீங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளே தனியாக தான் போராட்டம் அமைச்சிருக்கீங்க. நீட்டு ரத்துன்றது உங்கள் பழைய கோரிக்கை. இப்போ மாறி இருக்கிற சூழலில் புது கோரிக்கையெல்லாம் புதுசாக வந்து கரப்பாம்பூச்சி போராட்டங்கள்லாம் வந்தபோது நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கல, நீங்கள் உங்கள் பழைய இதுலேயே தான் இருந்தீங்க. உங்களை எந்த விதத்துலையும் பழைய கோரிக்கையை நீங்கள் சொல்லும்போது பாஜக அதனால் இன்னும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல, அது நடக்கவும் போகிறதில்ல. அது நடக்கவும் போகிறதில்லன்னு தான் மத்தியில் வந்து ஏதோ வேற ஒரு ஆட்சி வந்து அவங்க நீட்டை வேணான்னு கன்சிடர் பண்ணாதான் உண்டு. அப்போ உங்களுடைய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து பாஜகவை சேஃபாக ப்ளே பண்ண பார்க்குறீங்கன்றது தான் இங்கே அடிப்படையான விஷயம். சார் நீங்கள் சொன்ன இடத்துக்கே வரனே, மூன்று தேர்தல்களில் பாஜகவை எதிர்த்து தீவிரமாக களமாடினாங்க, வெற்றி கிடைச்சிருச்சு. இந்த தேர்தலில் அதே இது வெற்றி கிடைக்கல அப்படின்றது ஒன்று. அது வெற்றியே கிடைக்கல, அது மொத்தமாக விஜய் அவர்களுக்கு போயிருக்கக்கூடிய சூழல்ல இப்போ பாஜக கூட கூட்டு சேர்ற பட்சத்துல டிஎம்கேக்கு என்ன திரும்ப வாக்குகளாக என்ன கிடைக்க போகுது? வழக்குகள் இருந்து தற்காத்துக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சனையா? அது வந்து டெம்பரரி ரிலீஃப்ங்க. அது வழக்குகள் இருந்து தற்காத்து 29 தேர்தலும் உங்களுக்கு முக்கியம். 29 தேர்தல் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இருக்குங்க. இன்னைக்கு 26 தான், செப்டம்பர் தானே வருது. இன்னைக்கு 26 வந்து இப்போ ஜூலை தானே, ஆகஸ்ட் தானே வருது. இன்னும் 27 ஆகஸ்ட், 28 ஆகஸ்ட், 29ஆம் வருஷம் எலெக்ஷன்ஸ் வருது. கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தை எப்படி கடக்கிறது? நீங்க ஒரு பார்ட்டியா வந்து 2 ஆண்டுகளை வந்து எப்படி கடக்கிறது? சரி, உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் என்ன? 22 லோக்சபா மெம்பர்ஸ், 10 ராஜ்யசபா மெம்பர்ஸ். இப்ப திமுக பாஜகவுக்கு தேவைப்படுது. பாஜகவை எதிர்க்கணும், எதுக்கு கடுமையா எதிர்க்கணும்? இப்போ விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டில் அவங்க ரீஜனல் பார்ட்டி விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. விஜயை இவங்களை வந்து பல்வேறு வழக்குகள் போட்டு இவங்களை வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பார். அதை சேலஞ்ச் பண்ண, அதை வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் அரசியல் ரீதியாகவும் களமாட வேண்டிய அவசியம் இருக்குது. கோர்ட் மூலமாகவும் அவரை சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 2 விதமாக திமுக போராட வேண்டிய அவசியம் இருக்குது. பாஜகவோட எதுக்கு அவங்க போராடணும்? எதுக்கு இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? பாஜகவை நீங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அமைதியாக இருந்தாலே போகும். சில விஷயங்களில் வந்து சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப, விஜய் சைலண்ட்டாக இருக்கிறது பல விஷயங்கள் அவருக்கு அட்வான்டேஜாக இருக்குது. எதுவுமே பேசாத இருக்கிறது அட்வான்டேஜாக இருக்குது. அது மாதிரி பேசாமல் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் அது வந்து அவங்கள கோபப்படுத்தாமல் இருந்தாலே போகிறோம். நீங்கள் விஜய்க்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை வருமானா ஒரு கட்டத்தில் வரும். சரி, ஓகே. எப்போ வந்து விஜய் வந்து பாஜக எதிர்த்து களமாடுறாரோ அப்போ வரும். அவர் களமாடுற மாதிரி தெரியல, அதுக்கான அவர் தயாராக இருக்கிற மாதிரி தெரியல. அவரும் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிதி வேணும் போன்ற விஷயங்களால அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற லெவலில் அந்த மூடில் தான் இருக்கார். அவர் வந்து காங்கிரஸோட ரொம்ப நெருங்கவும் முடியல, பாஜகவோடையும் ரொம்ப நெருங்க முடியல. காங்கிரஸோட நெருங்கினா பாஜக கோச்சுக்கும், பாஜகவோட நெருங்கினா காங்கிரஸ் கோச்சுக்கும். அதனால் அவருடைய நிலைமை அப்படி இருக்குது. திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இன்னொரு 2 எதிரிகளோடு நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்ற இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால் பாஜகவோட நம்ம கூட்டணின்ற விஷயம் அது 29 தேர்தல் வரும்போது தான் வரும். அதுவரையும் இல்லை, கூட்டணிக்கு முன்னாடி லெவல் வரையும் என்ன பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க பாலிடிக்ஸில். ஸோ நம்மளுடைய உறுப்பினர்கள் வச்சு என்ன மாதிரியான மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும், நம்ம வந்து பாஜக நம்ம மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட கேஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் அது இதுன்னு வந்தால் அதை எப்படி அது வராத எப்படி பாதுகாத்துக்கிறது? இப்போது சரி, ஓகே. போன பாஜக கிட்ட இருந்து ஏதோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதிமுக மந்திரிகள் மேலே 8 கேஸ் மேலே போச்சு. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏதாவது கேஸில் உள்ள வந்தாங்களா? எந்த கட்சியும் உள்ள வரல. ஏன் வரல? பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக இன்னும் கூட்டணியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க கையாளுவாங்க. இப்போ இந்த 2.25 வருஷத்தை எப்படி கடக்கிறதுன்னு தான் முக்கியமான பாயிண்ட். கூட்டணி வைப்பாங்கன்னா அது இப்போ சொல்ல முடியாது. நடவடிக்கைகள்ல இருந்து பாஜக திமுகவை காப்பாற்றும். பதிலுக்கு திமுக என்ன கொடுக்கும்? திமுக அவங்க மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, பார்லிமெண்ட்ல என்ன மாதிரியான தேவை இருக்கோ அந்த எம்பிக்கள் இதுவரை அந்த சட்டங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் தானே இருக்கலாம். அதுக்குன்னு அவங்க சில ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிப்பாங்க. எதிர்த்த மாதிரியும் தெரியக்கூடாது, ஆதரிக்கிற மாதிரியும் தெரியக்கூடாது. நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள் மூலமா அவங்க மசோதா பாஸ் ஆகணும், அவ்வளவுதானே. இல்லை நாங்க சொல்றபடி அவங்க மசோதா கொண்டாண்டாங்க, எங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றிட்டாங்க, நாங்க எதிர்பார்த்ததை மசோதால வச்சுட்டாங்க கொண்டாந்து, அதனால நாங்க இதை ஆதரிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார். ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு லெவல்ல வந்து அவங்க சீரியஸாக வந்து அவங்க பாஜக எதிர்க்கிற மாதிரியான எந்த தோற்றமும் நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன வீரியத்தோட, எதோட நம்ம கம்பேர் பண்றோம்னா இதுக்கு முன்னாடி என்ன வீரியத்தோட நீங்க எதிர்த்தீங்க, அந்த வீரியம் இப்போ இல்லையா ஆக்சுவலா? சரி, அதான் சொல்றோம். சுவாமிநாதன்
செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை பண்ணது இத்தனை விஷயங்களுக்கு வழிவகுத்துடுமா? இல்ல நிச்சயமா நீங்க செந்தில் பாலாஜி அவர்களின்னு மட்டும் நம்ம அதை நிறுத்திவிட முடியாது. தொடர்ச்சியா நீங்க சிவசங்கர் அவர்களுக்கு, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு நடந்த விஷயங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு தருணத்திலும் இப்ப ரொம்ப வீரியமாக தான் இருக்கிறது தாவேகா. திமுக மீதான ஒரு பழிவாங்கல் போக்கும் இருக்கு. நீங்க அரசியல் காரணங்கள் என்பதை தாண்டி தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்படணும், விசாரணை அமைப்புகள் விசாரணை தொடங்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதை குறிவைத்து அதையே இலக்காக முழு நேரமும் செய்யறாங்கல்ல. சோ அப்ப அந்த இடத்துல பிரியன் சார் அவர்கள் சொல்ற மாதிரிதான் கிட்டத்தட்ட பாஜக பக்கம் நகர்ந்தா அடுத்த 2 ஆண்டுகளாக தான் சொல்ல தற்காப்பு ஆட்டம் தான் இனிமேல் திமுக. அது வந்து ஒரு பாதுகாப்பான ஆட்டம்லாம் கிடையாது, அது ஒரு தற்காப்பு ஆட்டம். தற்காப்புக்காக அவர்கள் அந்த பக்கம் ஒதுங்கினா இந்த ஒரு லஞ்ச ஒழிப்பு போலீஸாரோ யாரோ ஒரு எடுக்கக்கூடிய நடவடிக்கையில அமலாக்கத்துறை வராம இருப்பாங்க. அமலாக்கத்துறை வந்தாதானே பிடி இருக்குது, வேறு வகையான விஷயங்கள் வருது. இன்னொன்று, பாஜகவோடு திமுக நெருங்கி இருக்கிறது தெரிஞ்சாலே, ஒரு சமீட்சை, ஒரு சிக்னல் கிடைச்சாலே தாவேக அரசு இன்னும் கொஞ்சம் கூட அடக்கி வாசிக்கலாம். சோ அந்த இடம் நோக்கி நகர்வாங்க. அதற்காக அவர்கள் வந்து கூட்டணியாக போய்விடுவார்கள் அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லை. பிரியன் சார் அதான் மறுக்கிறாங்க, அது தேர்தல் நேரத்துல தான் பார்க்க முடியுங்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 3வது அணி அமைச்சுட்டாங்கன்னா அதுவே பாஜகவுக்கு தானே கை கொடுக்கும். நீங்க காங்கிரஸ் தான் உங்களுக்கு நீங்க முதன்மை எதிரி, பாஜக எதிரி. ஆனா அதை விட முதன்மை எதிரி இன்னைக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி. உங்க பக்கத்திலே இருக்க மாட்டேன்னு சீட்டை தள்ளி கொண்டு போயிட்டாங்க பார்லிமெண்ட்ல. உங்க பக்கத்திலே உட்காரக்கூடாதுன்னு கலைஞர் அவர்கள் கடந்த காலத்துல சொன்னார், கூடா நட்பு கேடா முடியும். அவர் கூட்டணியை உதறுகிற பொழுது அவ இன்னைக்கு அதை விட உச்சமாக போய் உங்க பக்கத்துல உட்காரவே மாட்டோறாங்கன்னு அவர்கள் தள்ளியே வேற இருக்கை வாங்கிட்டாங்க போது கடைமற்ற திமுக தொண்டர்கள்ட்ட பேசுறப்ப பாஜக கூட பரவாயில்லைங்க, காங்கிரஸாவே ரொம்ப மோசம், எங்களை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்கிறாங்க. அப்ப அந்த காங்கிரஸை அவர் பாடம் புகட்டணும் திமுக. அந்த எண்ணம் இருக்கலாம். அவ பாஜகவோட கைகோர்த்தா அது விஜய்க்கு ரொம்ப சாதகமாயிரும். அதே 3வது அணி அமைத்து சில மாநில கட்சிகளோட கைகோர்த்து அப்படி பண்ணும்போது அது பாஜகவுக்கு லாபம் அமையும். ஆனா நிச்சயமா காங்கிரசுக்கு பலவீனமாக தான் அமையும். சாமிநாதன், தனிப்பட்ட தமிழ்நாட்டுல திமுகவுக்கு பாஜகவால ஏதோ ஒரு சாதக பாதகங்கள் இருக்கலாம், அதனால 3வது அணி அமைக்கலாம் அப்படின்றது பாயிண்ட். ஆனா 3வது அணியில மற்ற கட்சிகளும் வரணும்ல. அவங்க இப்போ உதாரணத்துக்கு சமாஜ்வாதின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க காங்கிரஸ் சரியாக செயல்படல அப்படின்றதுனாலதான் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தனியாக அணி அமைக்கிறாங்க. தோத்துடும் இந்த அணி, பாஜக தான் திரும்ப ஜெயிச்சிடும் அப்படின்னு உணராமலா அந்த 3வது அணி அமைப்பாங்க? இல்ல, 3வது அணி என்கிற என்னுடைய கோணத்துல நான் ஒருவேளை கரப்பான் ஜனதா அமைப்பே கட்சியாக மாறிச்சுன்னா, நீங்க காலப்போக்கில் நம்ம அரசியல்ல பின்னாடி 29ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்னைக்கு பெரிய இளைஞர்கள் கூட்டம் அவருக்கு பின்னால் உருவாயிருக்கு. காங்கிரஸுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டை தான் நீங்க கரப்பான் ஜனதா பார்ட்டி எடுத்துருக்கு. எப்படி தமிழ்நாட்டுல திமுக மீதான கோவம் அண்ணா திமுகவுக்கு ஓட்டா வந்திருக்கணும், அதை தாவேகாவுல வந்து ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜந்தர் மந்தர்ல இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க. மோடி ரீல்ஸ் போடுறாரு, 10 லட்சம் பேர் கூடுதலா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை 10 லட்சம் பேர் கூடுறாங்க. அவர் எப்ப ரீல்ஸ் போட்டாரு? ராகுல் காந்தி அவர்களுக்கு பயந்தா. ஒரு கரப்பான் ஜனதா பார்ட்டின்னு ஒரு யங்ஸ்டர் சேர்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு. ஒருவேளை அந்த இளைஞர்கள் கூட்டம் நாளைக்கு ஒரு கட்சியா மாறிச்சுன்னா அவங்களுக்கு காங்கிரஸும் எதிரியா இருக்கும், பாஜகவும் எதிரியா இருக்கும். ஒரு 3வது அணி உருவாகிறதுக்கான சூழல் இயல்பாகவே அமையும் நான் நம்புறேன். அப்படி ஒருவேளை 3வது அணி அமையலன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுல திமுக தனித்து நின்னாலே அது பாஜகவுக்கு லாபம் தானே. காங்கிரஸை தோல்வியடைய வச்சிடலாங்க பல தொகுதிகள்ல. நீங்க திமுக தனித்து நிக்குது, திமுக விட்டு நீங்க தாவேகா கிட்டத்தட்ட காங்கிரஸ் எல்லாரும் இருந்தாலும் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு அன்னைக்கு என்னவா இருக்கும்? ஆளுநர் சாரவாஸ் அவர்கள் என்ன பேசிட்டு இருக்காரு? பாஜக எதிர்ப்பு யார் பக்கம் இருக்குன்னு பேசியிருக்காரு இந்த நொடியிலையும். அப்ப அது எல்லாமே சேர்ந்து ஒரு குழப்பமான சூழலை தான் உருவாக்கும். ஒண்ணுமே இல்லை, 2014 தேர்தல மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் தனியா தானே சந்திச்சாங்க. அது போல ஒரு டோனை ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் 2029 தேர்தல் அஸ்திரமா திமுக எடுத்துருச்சுன்னா அது காங்கிரஸ் எவ்வளவு பெரிய படுபாதாளத்துல தள்ளிடும். அப்ப பிஜேபி எதிர்க்கிறது காங்கிரஸ் விஜய் அப்படிங்கும் போது விஜய் எதிர்க்கவே மாட்டாரு. திமுக ஒருவேளை 29ல வீரியமா எதிர்க்கிற ஒரு சினாரியோக்குள்ள வந்தாங்கன்னா அதுவும் களத்துல கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. திமுகவிடம் இனி ஆட்டம் இருக்கு. அவர்கள் வந்து பாஜக பக்கம் நகர்ந்தாலும் 3வது அணி அமைத்தாலும் தனித்தே நின்றாலும் வந்து கிட்டத்தட்ட திமுக கை வந்து 29ல ஓங்கிதான் இருக்கும் தான் நான் பாக்குறேன். விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது ஒரு பெரிய மாஸ் தான். பட் அந்த மாஸ் வந்து ஒரு கொள்கை ரீதியாக திரண்ட மாஸ் இல்ல. இன்னைக்கும் மக்கள் மத்தியில அவர் தான். நாளைக்கு எலெக்ஷன் வந்தாலும் விஜய் தாங்க ஜெயிப்பார், கணிசமான தொகுதிகள் ஜெயிப்பார், பெரிய அதிருப்தியெல்லாம் உருவாயிடல. ஆனா அதை தாண்டி என்னன்னா 29 தேர்தலை நம்ம அப்படி மதிப்பிட முடியாது. அங்க ஒரு கொள்கை சார்ந்த ஓட்டு திறனும் தீர்மானிக்கும். அந்த இடத்துல திமுக ரொம்ப பலவீனமாக இருக்காதுன்னு பாஜகவை நெருங்கினாலும் கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு தான் இழப்பு, அவர்கள் தனித்து நின்றாலும் காங்கிரஸுக்கு தான் இழப்பு. பாஜக இலக்கணக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு தொகுதி கூட ஜெயிக்காத ஸ்டேட் தானே தமிழ்நாடு. சரி பிரியன் சார், சுவாமிநாதன் தற்காப்பு நடவடிக்கை மூடுக்கு டிஃபன் மூடுக்கு போயிடுவாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ
டிஎம்கே எதிர்க்கட்சியாக ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடிய கட்சி, எதிரில் யார் இருந்தாலும் சமாளிக்க முடியாது அப்படின்னா இவ்வளவு நாள் பேர் வாங்கி இருக்காங்க. டிஃபன் மூடுக்கு அவ்வளவு வேகமா போயிடுவாங்களா? அப்படி போயிட்டாங்கன்னா அது விஜய்க்கு தானே இன்னும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இல்லை, அதாவது வந்து இது வந்து ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு டெலிகேட்டான ஒரு ரோல் இது. ஆக்சுவலாக இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவும் செய்யணும் ஆக்சுவலாக. ஏன்னா திமுகவுடைய ஓட் பேங்க்ன்றது இங்கே பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் திமுகவுடைய முக்கியமான ஓட் பேங்க். ஏற்கனவே அது மைனாரிட்டியில் ஒரு ஓட் பேங்கை இழந்திருக்கு, ஒரு கணிசமான ஓட் பேங்க் அது இழந்திருக்கு. இன்னும் மைனாரிட்டியில் இன்னும் முஸ்லீம்களோட ஓட் பேங்க்கை ஓரளவுக்கு தக்க வச்சிருக்கு திமுக. அதையும் வந்து நீங்கள் பாஜகவோட ரொம்ப நெருங்கினீங்கன்னா அதையும் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அது வேற ஒரு ஓட் பேங்கை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்துக்கு, அது ஓபிசி ஓட் பேங்கை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் அது ஆக்சுவலாக. ஆனால் அந்த லெவலுக்கெல்லாம் போக மாட்டாங்க திமுக. திமுகவோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா யதார்த்தமான ஒரு அரசியல் தான். இன்னைக்கு தேதியில் நம்ம என்ன மாதிரியான ஒரு பாலிட்டிக்ஸை கடைபிடிச்சா விஜயை வந்து நம்ம வந்து எஃபெக்டிவாக ஃபேஸ் பண்ண முடியும். அவர் போடுற வழக்குகளாகட்டும், இல்லை அவர் எடுக்கிற நடவடிக்கைகளாகட்டும், இல்லை அவர் ஆட்சியை பற்றின விமர்சனங்களாகட்டும், அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக செய்ய முடியும்? நம்ம இவரை மட்டும் எதிரியாக வச்சுருந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் களமாட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம டெல்லி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஓரமாக 2 வருஷம் கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பிரச்சனை ஏதாவது வரும்போது மட்டுமே ஒரு குரலை கொடுத்துட்டு அதுலேயும் பாஜகவை பற்றி ரொம்ப கண்டுக்காமல் இருந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, நீ அழற மாதிரி அழுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, மற்றபடி நம்ம கவனம் முழுக்க விஜய் மேலே இருக்கணும்னா அந்த பக்கம் நம்ம வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். நம்ம சென்ட்ரலில் வந்து பாஜக அட்டாக்கை வந்து ஒரு கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் பல விதங்களில் வந்து பாஜக எதிர்த்து அதன் மூலமாக அரசியல் ரீதியான லாபத்தை 3 எலெக்ஷன்ஸில் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம தோற்றுருக்கோம். இந்த இடத்துல நமக்கு நம்ம ரீஜனல் எதிரியை வந்து ஒழிக்க வேண்டியதாக, இது தோற்கடிக்க வேண்டியதான் நமக்கு முக்கியமான ஒரு கடமைன்னு இப்போது அந்த கடமையில் இந்த பாஜகவோட ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆடுறதுன்றது வந்து ஒரு யுக்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு யுக்தி தான். ஒரு எல்லா பக்கத்துலையும் நம்ம எதிரிகளை திறந்து வச்சுக்க முடியாது இல்லை, எதிர்ப்பு திறந்து வச்சுக்க முடியாது இல்லை. ஸோ ஒரு பக்கத்தை மூடி வச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக விஜய் கவர்மெண்ட் மேலே செலுத்தணும், எதிர்ப்பை செலுத்தணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக மூடி வைக்கிறது, பாஜக வந்து கொஞ்சம் கண்டுக்காத போகிறது, அவங்களுடைய ஆக்டிவிட்டியை கண்டுக்காத போகிறது, இல்லை இவங்க செயல்படுற விதங்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் பார்லிமெண்ட்டில் நடக்குதுன்னா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் அவங்க அதுக்கு அங்கே அந்த அந்த மசோதா நிறைவேறினா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பு, நாங்கள் வெளியில் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு, அதே சமயம் பாஜகவும் அதனால் ஆதாயம் அடைகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிற மாதிரியான சூழலை கொண்டு வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து விஜயை மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா விஜய் வந்து திமுகவை டார்கெட் பண்ணுறார். திமுக வந்து என்ன நினைக்குது, நம்ம விஜயை தான் டார்கெட் பண்ணணும், நம்ம அட்டென்ஷனை தேவையில்லாமல் பாஜகவை நோக்கி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது ரெண்டாவது அப்படி பண்ணினா நம்ம அதை செலுத்தி இன்னொரு எதிர்ப்பு சம்பாதிக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி இருந்தாலே நமக்கு அங்கேருந்து பிஜேபி தரப்புலேருந்தோ மத்திய அரசு தரப்புலேருந்தோ எந்த பிரச்சனையும் வராது, நம்ம இங்கே முழு அட்டென்ஷனில் விஜயை எதிர்க்கலாம்ன்றத முக்கியமான பாயிண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, வீரியமாக தாவேக்க எதிர்க்கக்கூடிய சூழல்ல தாவேக்க லஞ்ச ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீண்டும் இந்த பக்கம் திரும்பி ஃபோர்ஸா வருவாங்க. அப்போ திமுக பாஜக பக்கம் மெல்ல சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தாவேக்காவுக்கு பிளஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. சார் ரொம்ப சாஞ்சா பிளஸ் தான் சார், இல்லைன்னு சொல்ல வரல. ரொம்ப நீங்க போய் சாயக்கூடாது இல்ல, ரொம்ப நீங்க அப்ப நீங்க வேகமாவும் அடிக்க முடியாது. அதான் அதுதான் எதிர்க்கட்சியா ரொம்ப தீவிரமாகவும் செயல்பட முடியாது. அதுதான் பாலிடிக்ஸ். இப்போ 98ல் வந்து ஜெயலலிதா ரொம்ப வேகமா செயல்பட்டாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆதரிச்சாங்கல்ல, 13 மாசம் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்ல வந்து ஜெயலலிதா சப்போர்ட்ல தான் அந்த கவர்மெண்ட் இருந்தது. ரொம்ப திமுக கவர்மெண்ட்டை கலைச்சே தீரணும்னு நடமுடிச்சாங்க. என் மேல இருக்கிற வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கி தீரணும்னு நடமுடிச்சாங்க. வாஜ்பாய் வந்து ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் வந்து ஆட்சியை வந்து கலைச்சாங்க வச்சுக்கோங்க. கலைச்ச அன்னைக்கு வாஜ்பாய் சொன்னார், இன்னைக்கு ராத்திரி தான் நான் நிம்மதியாக தூங்க போறேன்னார். அந்த மாதிரி வெளிப்படையாக வந்து திமுக வந்து பண்ண மாட்டாங்க. அப்படியே வெளிப்படையாக வந்து அவங்க கவர்மெண்ட்லேயும் இருந்தாங்க, அந்த சமயத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் இருந்தாங்க. இவங்க கவர்மெண்ட்டில் இப்போ இதுலேயே கூட 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது டிஎம்கேலேயே. அதாவது வந்து பாஜகவை ரொம்ப கண்டுக்காத ஒரு நெளிவு சுழியோடு போயிட்டு அவங்கள கோபப்படுத்தாமல் இருந்துட்டு விஜய் எதிர்க்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இவங்க எடுக்கிற டிவிஎஸ்சி நடவடிக்கைகள் நம்ம சேலஞ்ச் பண்ண நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்ட்ரல்லேருந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு சிபிஐ இன்கம் டேக்ஸ் வந்துடக்கூடாது, அதை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கலான்ற அந்த ஐடியாவில் போனால் கூட, அப்படி நீங்கள் போனாலே கூட உங்கள் பேரில் என்ன ஒரு முத்திரை விழுன்னா, திமுக மேலே என்ன முத்திரை விழுன்னா, உங்கள் இவங்க வந்து பாஜகவோட ஒரு செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு தாவேக்கா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே அப்படி பண்ணாலுமே உங்கள் ஓட் பேங்க் போயிடும். திமுகவோட ஓட் பேங்க் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் திமுகவில் இன்னொரு ஒப்பீனியன் அவங்க மத்தியில் இருக்கிறது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு நெளிவு சுழிவோடு செயல்பட்டால் கூட நம்ம ஓட் பேங்க் வந்து தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நெளிவு சுழிவோடு செயல்பட்டுமே போகிற ஒரு ஓட் பேங்க் போகுதுன்னா நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கும்போது நேரடியாக போய் சேர்ந்துட்டான்னு பேசாமல் நேரடியாக நம்ம கூட்டணியில் போய் சேர்ந்துட்டு மந்திரி பதவி வாங்கிட்டான்னு
அந்த மாதிரி திங்கிங்கும் சில பேருக்கு இருக்குங்க. சரி. ஏற்கனவே மத்திய மந்திரி சபையில் மந்திரியா இருந்தவங்கலாம் இருக்காங்கல்லங்க, அவங்களுக்கு எப்படியாவது மந்திரி ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரியான நெளிவு சுழிவோட பாஜகவை கோவப்படுத்தாம ஒரு இன்டைரக்டா ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அது தாவேக்காவை இங்க ஃபேஸ் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்றது ஓகே. ஆனால் அப்படி பண்ணாலே நமக்கு இந்த கெட்ட பேர் வரும், நம்ம ஓட் பேங்க் கையை விட்டு போயிடும். அதுக்கு பதிலாக இந்த 2.5 வருஷ காலத்தில் நம்ம தாவேக்கா மந்திரி சபையிலே சேர்ந்துட்டா அங்கேருந்து நம்ம தாவேக்காவை இன்னும் வேறு பல விஷயங்களை தாவேக்காவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம அவங்கள வந்து ஒரு செக் வைக்க முடியும் அவங்களுக்கு. அதே நம்ம பண்ணிட்டு போகலாமே, தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம். 2004 என்னாச்சு, வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்த திமுக இன்னும் யூபிஏல சேர்ந்தாங்களா? 2004 எலெக்ஷன்ல யாராவது எதிர்பார்த்தாங்களா? அடுத்த 5 வருஷமும் வாஜ்பாய் தான் எதிர்பார்த்தாங்க. 5 வருஷம் ஃபுல்லாக ஆட்சி அனுபவிச்சுட்டு யூபிஏல சேர்ந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இது மாதிரி பண்ணினா என்னன்னு 2 விதமான ஒப்பீனியனும் திமுக இருக்கு. அப்போ என்ன மாதிரி எடுப்பாங்கன்றது இன்னும் 4-5 மாசத்துல தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த தாவேக்கா கொடுக்குற ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த வழக்குகள், அந்த கைது போன்ற விஷயங்கள். அந்த ப்ரெஷர் எவ்வளோக்கு எவ்வளோ மவுண்ட் ஆகுதோ அதுக்கு ஏற்றபடி திமுக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்கி போகுதுன்றதை நம்ம இந்த மானிட்டர் பண்ணிக்கலாம் நம்ம. கரெக்ட். சுவாமிநாதன், இறுதியாக 2 கேள்விகள். திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்காங்க. திமுக அதிகமாக எதிர்க்கட்சி வரிசையிலையும் இருந்திருக்கு. அப்போதும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. எந்த ஒரு புள்ளி அப்போதெல்லாம் வேற எந்த அதிகாரத்தை நோக்கியும் நகராத திமுக இப்போ ஒரு 2 மாதங்கள்ல மத்திய அரசோட நெருக்கம் காட்டும் அப்படின்னு எந்த புள்ளியை அடிப்படையாக வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒண்ணு. 2வது, இந்த தேர்தலிலேயே டிடிவி தினகரன் கூட நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்திருந்த நேர்காணல்ல சொல்றாரு, இஸ்லாமிய வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போயிருக்கு. தாவேகா சார்பாக நிறுத்தப்பட்ட இஸ்லாமிய வேட்பாளர்கள் கூட வெற்றி பெறல, ஆனா திமுக இருந்து ஜெயிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இத்தனை விஷயங்கள்லையும் இஸ்லாமிய வாக்குகள் தங்கள் பக்கம் வந்திருக்கிறது. அதை திமுக அத்தனை எளிதாக இழப்பதற்கு விரும்புமா அப்படின்னு 2. உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா சொல்லுங்க. 1967க்கு பின்பு தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பின்பு கூட எடுத்துக்கலாம். 1977க்கு பின்பு கிட்டத்தட்ட தொடர்ச்சியா திமுக அதிமுக இருவர் தானே ஆட்சி கட்டில இருந்தாங்க. ஒன்று திமுக வெற்றி பெறும் அல்லது அண்ணா திமுக வெற்றி பெறும். 2 பேரையும் வீழ்த்திட்டு ஒரு புதிய சக்தி வந்திருக்கு. அப்ப அந்த இடம் தான், அந்த சந்தேகத்திற்குரிய இடம் எங்க பிறக்குதுன்னா, திமுகவும் ஜெயிக்கல, பழைய எதிரிட்டையும் ஜெயிக்கல, தோக்கல, ஒரு புதிய எதிரி உருவாகி அந்த புதிய எதிரியிடம் தோல்வி அடைந்திருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வருகைக்கு பின்பு ஒரு நடிகர் என்கிற பிம்பத்திலிருந்து நம்ம பேசுவோம். அவர் அரசியல்ல நீண்ட நெடிய காலம் அனுபவம் கொண்டவர், திமுகவில் இருந்தவர். பட் இருந்தாலும் அவர் என்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வந்தாரோ அவர் உயிரோடு இருந்தவரை திமுகவால் ஆட்சிக்கு வர முடியல. அப்ப அந்த கடந்த கால கணக்கில் அவர்களுக்கு இருக்கு. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு சோசியல் மீடியால யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோகம், இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் வழக்கு நடவடிக்கைகள் அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்ப நடிகர்ங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. மக்கள் அவரை பெருவாரியா நம்பியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட கூட்டணி தேவைப்பட்டிருக்கிறது. இவர் கூட்டணியே இல்லாமல் ஒரு 35% வாக்குகளை பெற்றிருக்கிறார். மக்களிடம் 35% மக்களிடம் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். நம்ம இன்னொரு கோணம் பார்க்கலாம், 65% மக்கள் வெளியில இருக்காங்க. அந்த வெளியில இருக்கிற மக்கள் ஒன்றிணைந்து இருக்காங்களான்னா அதுவும் இல்லையே. அவங்க திமுகவா, அண்ணா திமுகவா, பாஜகவா பல கூறுகளா பிரிஞ்சுதானே இருக்காங்க. அவ பெருவாரியா 35% இருக்காங்க. அப்ப இதை வீழ்த்தணும்னா தான் வலிமையாகவே இருந்து கொண்டே இருக்கணும். அந்த வலிமையான இடத்துல தான் இருக்கணும்னா சில நகர்வுகளை, கடினமான முடிவுகளை சில நேரத்துல எடுத்துதான் ஆகணும். அதனால அவர்கள் பாஜகவிடம் நெருக்கம் காட்டலாம். ஏன்னா புதிய எதிரி விஜய் யூகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட எதிரியாக இருக்கிறார். பெரிய சித்தாந்தம். ஆமா 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 நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்டெஸ்டட் தேர்தலுக்கு முன்பு சொல்லப்பட்டவர் தான் வந்து ஒரு எந்த அளவுக்கானவர் அப்படிங்கிற தேர்தல் முடிவுகளில் காட்டிட்டாரு. அதனால அதனுடைய விளைவும் ஒன்றாக இருக்கலாம். இன்னொன்று, நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் வாக்குகள் கணிசமாக 90% இஸ்லாமியர் வாக்குகள் வந்து விழுந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் விழுந்தது. பாளையங்கோட்டையில நான் சென்றிருந்தேன். அப்துல் வகாப் அவர்கள் வெற்றிக்கு காரணம் இஸ்லாமியர் வாக்குகள். அங்கு கடுமையான அதிருப்தி அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல இருந்தது. ஆனா அவர் ஜெயிச்சார். ஆனா மற்ற பகுதிகளை விட அந்த இஸ்லாமியர் வாக்குகள்ல திமுகவுக்கு கணிசமான செல்வாக்கள் இருந்தது. அதை இழப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கேட்டீங்க. இஸ்லாமியர் வாக்கு சதவீதத்தை நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது. இஸ்லாமியர் வாக்களே அவர்கள் இறக்க மாட்டார்கள். அதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் திமுக. அதனால அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நம்ம நம்பலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏன் அந்த ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி பலபுற அழுத்தங்கள் இருக்கு. அது ஒரு நிலை. தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் வாக்குகள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களோடு சேர்த்தே 14% தான். அதுல நீங்க இஸ்லாமியர் வாக்குகள்னு தனியா எடுத்தோம்னா அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அந்த சதவீதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முதல் 7 இருக்கலாம். நான் கூட்டி தான் சொல்றேன் கொஞ்சம் கூடுதலாக. ஆனா இன்னைக்கு இந்துத்துவ வாக்கு வங்கின்னு உருவாகி இருக்கல ஓட்டுத்திறன், அது அண்ணாமலை காலத்திலே 11% காட்டிட்டார். அப்ப இன்னைக்கு பாஜக, மோடி அந்த அலை என்கக்கூடிய ஒரு பிம்பத்துக்கு ஒரு மதிப்பீடு இருக்கணும். அது இந்த 7% அசால்ட்டா கொண்டு வந்துடும். குறைந்தபட்சம் அந்த இஸ்லாமியர் வாக்குகள் எவ்வளவு வெளியேறுகிறதோ அந்த வாக்குகளை கொண்டு வந்துடும்.
ஆனா இந்த இஸ்லாமியர்கள் தான் கொள்கை ரீதியாக திமுகவோடு பயணித்தவர்கள். ஆனா புதிதாக வரக்கூடிய ஓட்டு என்பது அப்படி அல்ல. இருந்தாலும் அந்த அரசியல் கணக்கா பார்த்தாங்கன்னாலும் கூட திமுகவுக்கு இழப்பு ஏற்படுவதை ஈடுகட்டிரும், இந்துத்துவ வாக்கு வங்கி அந்த திறன் உருவாக்கிரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கலாம். இல்ல அவ்வளவு எளிதா உடனே நம்ம ஸ்விட்ச் போட்டு ஆஃப் பண்ற மாதிரி இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்விட்ச் போட்டலாம் அப்படின்னு அவ்வளவு எளிமையான விஷயமா அது? இல்ல, நீங்க கிட்டத்தட்ட 2024 தேர்தல் ஒரு உதாரணம். 18% ஓட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல. நம்ம அத்தனை எளிதில் கடந்த முடியாது. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனு 11% பாஜக வாங்கியிருக்கிறது. தொகுதிகள் போட்டியிட்ட இடங்களின் எண்ணிக்கை குறைவு. பாஜக எந்த வழியில் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, அதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. அவர்கள் வேறு வகைகள்ல வந்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான ஒரு போக்கை முன்னெடுக்கிறாங்க. தமிழ் நலன் சார்ந்து அவர்கள் இயங்கணும், அது வேற விஷயம். பட் அது ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலில் 11% ஓட்டை காட்டியிருக்காங்களே, அவர்களோடு சேர்ந்த கட்சிகள் ஓட்டு வாங்கியிருக்காங்களே. நீங்க டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுகவாக இருக்கலாம், ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட போதாக இருக்கலாம். ராமநாதபுரம் தொகுதியில மோடி அவர்களே நிக்க போறாருன்னு வேலை செய்தாங்க ஒரு காலகட்டத்துல. காசியும் ராமேஸ்வரமும் அதை கனெக்ட் பண்றதுக்காக இங்கே நிக்க போறாரு ராமநாதபுரத்துல அப்படிலாம் வேலை பார்த்தாங்க. சோ அந்த அடிப்படையில நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு இஸ்லாமியர் வாக்குகளை திமுக இழக்க விரும்பாது. பட் அது அப்படியே அவர்கள் பாஜகவை நோக்கி நகர்ந்தாலோ அந்த நிலைப்பாட்டை எடுத்தாலோ வாக்கரசியல் அடிப்படையில சேதத்தைப்படுத்தாது. அதுக்கு உதாரணம் தான் அது. நீங்க இந்த அதிமுக பாஜக அலையன்ஸ் கடந்த காலங்களில் பிளே பண்ண அந்த ஓட்டு சதவீதமும் அதிமுக தனியாக பிளே பண்றப்ப 2024 ஏற்பட்ட ஓட்டு சதவீதம் அதை நம்ம காட்டுது. 24 தேர்தல் முடிவுகள் காட்டுதல. சோ அந்த அடிப்படையில பெரிய சேதத்தை ஏற்படுத்தாது. பட் ஆனா கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் தான் திமுகவுக்கு நம்பகத்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு. ஓகே, பிரியன் சார், இப்போ நம்ம இங்க டிஎம்கேவோட ஓட் பேஸை வச்சு நம்ம பிஜேபி கூட கூட்டணி போனா என்ன சிக்கல் அப்படின்றத பேசும்போது பாஜகவும் அதை யோசிப்பாங்கல்ல. இப்போ வட மாநிலங்கள்ல கடவுள் மறுப்பு பேசுற தலைவர்களை கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கிற கட்சி கூட பாஜக கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது காங்கிரஸே பண்ணுவாங்க. அதை எப்படி சமாளிப்பாங்க? பாஜகவுக்கும் இழப்புகள் இருக்கு, இதெல்லாம் யோசிக்காம தான் டிஎம்கேவை தங்கள் பக்கம் நகர்த்துவதற்கு அனுமதிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுல ஆக்சுவலா நீங்க அந்த கூட்டணின்ற அந்த இதை அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகாதீங்க. ஆக்சுவலா இப்போ நான் பேசுறது நான் கருத்துல ஆதரவு அப்படின்ற அந்த ஆதரவு அந்த அவங்களை கோபப்படுத்தாம இருக்கிற ஒரு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பாஜகவை எந்த விதத்திலையும் கோபப்படுத்தாம இருக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, அந்த போக்கை தான் கையாளுவாங்கன்னு சொல்றேன். அந்த கூட்டணின்றது 29 தான் வரும். 29 தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு விஜய் கூட இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட 29 அவர் கூட இருப்பாங்களான்னு நீங்க உறுதியா சொல்ல முடியாது. இது வேணா நடக்கலாம் அரசியல்ல. அப்ப அந்த வட்டம் திரும்பி அந்த புள்ளி மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதனால 29 தேர்தல் இருந்து அதை தனியா டீல் பண்ணிக்கோங்க. 29 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் ஒரு 3 மாசம் முன்னாடி வரையும் இந்த பாலிடிக்ஸ் எப்படி எடுத்துன்னு போறதுன்றது திமுகவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 2 எதிரிகள் வேண்டாம் நமக்கு. விஜயை நம்ம கவுண்டர் பண்ணணும், கரெக்டா டீல் பண்ணணும், எஃபெக்டிவா டீல் பண்ணணும் அப்படின்ற போது நம்ம ஒரு பக்கத்துல கொஞ்சம் சேஃபா வச்சுக்கலான்ற அந்த ஆங்கிள் தான் திமுக தன்னுடைய நாட்களை கடத்தும்ன்றதான் நம்முடைய கருத்து. அது அவங்களுக்கு இப்போ அவசியமான ஒன்று கூட. இது ஒரு டெம்பரவரியா அவங்க எடுத்திருக்கிற ஒரு மெஷராக தான் நான் பார்க்குறேன். பாஜகவோட கூட்டணி 29 பாஜகவோட கூட்டணின்றது அது ஏற்படுத்துகிற விளைவுகள்லாம் அது தனி இன்னொரு விஷயம். இது ஆக்சுவலாக நான் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கே போல. அதுக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி வரையும் என்ன மாதிரியான பாலிடிக்ஸை திமுக கையாள வேண்டியிருக்கு, அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள என்ன பண்ண வேண்டியிருக்கு, விஜயை எதிர்ப்பதற்கான வேலைகளை என்ன பண்ண வேண்டியிருக்கு, முஸ்லீம்கள் ஓட்டை தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை என்ன பண்ண வேண்டியிருக்கு, தன்னுடைய ஓட் பேங்கை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலைகள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, கட்சியை எப்படி சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு, கட்சியை எப்படி மீண்டும் வலிவாக கொண்டு வர வேண்டியிருக்குன்னு பல விஷயங்கள் அது முன்னாடி இருக்கிற விஷயங்களை பார்க்குறோம் நம்ம. அப்போ அதனால் நம்ம சொல்கிற பாலிடிக்ஸ் இது எல்லாமே 29 தேர்தலில் நடக்கிற கூட்டணியை பற்றி இல்லை. 29 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் கொண்டு போகலாம், கட்சியை எப்படி கொண்டு போறது, எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போறது, எந்த விதமான ஒரு சென்ட்ரல்ல இருந்து நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம எப்படி கொண்டு போறது, இல்ல விஜய் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சென்டரை யூஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எண்ணத்துல தான் இது போகுமே தவிர மற்றபடி அந்த கூட்டணின்றது அப்போ ஏற்படுற ஒரு விஷயத்தை தான் இருக்கு. இப்போ தாவேக்காவே கூட தனக்கு இப்போ நிறைய எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க, எலெக்ஷன்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி போகுது, எலெக்ஷன் நடந்தே ஆகணும் எப்படியும். அதில் அவங்க ஒரு மெஜாரிட்டி வர அளவுக்கு ஏதோ வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் ரிசைன் பண்ணுறாங்க, தேர்தல் நடக்குது, 119 120 பேர் அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இந்த கூட்டணி கட்சியை டீல் பண்ணுவாங்க? அவங்க பாஜகவோட கொஞ்சம் நெருக்கமாக போகிறதுக்கு விரும்பலாம். அப்போது இந்த கூட்டணி கட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா நிதி போன்ற விஷயங்கள் வாங்கணும், அவங்க கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
அதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படும். இன்னைக்கு அவங்க 3 மாதத்துக்குள்ள அவங்க வாங்கின கடனே 20,000 கோடின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட அட்ஜஸ்ட்மெண்ட் போக வேண்டிய நிலையில் இருக்காங்க. தங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் பாஜகவை நோக்கி ரொம்ப அதிகமாக வைக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அப்போ 29க்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல்லையும் ஏதோ ஒரு மாறுதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமானா அதை ரூல் அவுட் பண்ணவே முடியாது. அதனால அந்த லெவல் வரையும் இந்த திமுக தன்னுடைய பாஜக பாலிடிக்ஸை திமுக சேஃபா நகர்த்தி போறதுக்கான ஒரு முயற்சியில இறங்குவாங்கன்றதான் நம்மளுடைய பாயிண்ட். இருவரும் விரிவான பார்வையை முன் வச்சிங்க. விருந்தினர்கள் இனிவருக்கும் நன்றி. தேங்க்யூ.